நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ PHP ஃபைல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சரிங்களா? நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி 4 PHP ஃபைல் கிடைக்கும். 2 ஃபைலோட சைஸ் 10க்கு 30 அப்படிங்கக்கூடிய சைஸ்லையும், அடுத்த 2 ஃபைலோட சைஸ் 12க்கு 36 அப்படிங்கக்கூடிய சைஸ்லையும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சிப் ஃபைலாக தான் இருக்கும். சிப் ஃபைல் அப்படின்னா டிபன் பாக்ஸுக்குள்ளே சாப்பாடு இருக்கிற மாதிரி, அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் தான் சாப்பாடை நம்மளால் சாப்பிட முடியும். அதே போல் இந்த சிப் ஃபைலை ஓப்பன் பண்ணால் தான் அந்த ஃபைலை நம்மளால் யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸட் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டராக ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த எக்ஸட் ஃபைல் அப்படிங்கிறது உங்களுக்கு எரர் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் 7zip அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது இன்டர்நெட்டில் ஃப்ரீயாகவே இருக்கும். நீங்கள் குரோமில் போய் 7zip ஃப்ரீ டவுன்லோட் போட்டிங்கன்னா வரும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த 7zip வழியாக போய் எக்ஸட் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்டராக வந்துடும், சரிங்களா? சரி, இப்போ இதில் என்னுடைய டிசைனிங்கை பாருங்கள். இந்த குரூப்பும் ஒரே குரூப்பு, அடுத்து 2 இருக்க குரூப் எல்லாம் ஒரே குரூப் தான், சரிங்களா? என்னுடைய டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பிளைனாக தான் இருக்கும். நான் பிக்சரில் வைக்கக்கூடிய பிக்சரை தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைப்பேன். இப்போ இதில் 2 குரூப் பிக்சர் வந்து பெருசாக மேலே ஆட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து சிங்கிள் படங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்களேன், குரூப் படம் எதுவுமே இல்லை, இவங்க படங்கள் தான் இருக்குது. இவங்க படங்களே கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், பெருசாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டெக்ஸ்ட்டு, இந்த இடத்துல ஒரு சின்ன கவிதை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேமு, இந்த இடத்துல உயிரில் கலந்த உறவுகளே, இந்த பக்கம் ஹாப்பி வெட்டிங், இந்த மாதிரி தனித்தனியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்த டிசைனிங்கை பாருங்கள். இதுலேயும் பிளைன் பேக்ரவுண்ட் தான் இருக்கும். இதில் வந்து எனக்கு தேவையான பிக்சரை இதில் வச்சுருப்பேன். அடுத்து இந்த பக்கத்துலேயும் பாருங்கள், பிளைன் பேக்ரவுண்டு தான், சரிங்களா? சரி, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளைன் பேக்ரவுண்டில் வச்சுருக்கேன். என்னுடைய ஒர்க்கோட டிப்ஸை பாருங்களேன், நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த கடைசியாக இருக்க 2 PHP ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 2 PHP ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபைல் எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். இப்போ இது வந்து குரூப் பண்ணலை, இது வந்து தனித்தனி லேயராக இருக்குது. இங்கே பாருங்கள், தனித்தனி லேயராக இருக்குது. இந்த லேயர் பார்த்தீங்கன்னா இதுவும் தனித்தனி லேயர் தான், நான் குரூப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த இப்போ ஒரு கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் கிளிக் பண்ணால் பிக்சர் அப்படின்னு காட்டுதா? இப்போ இந்த பிக்சர் அப்படின்னா என்னென்னா குரூப்பு. இந்த குரூப் ஐக்கான ஒரு கிளிக்கு நான் வந்து பண்ணி மறைக்கிறேன். மறைச்சதும் எனக்கு என்ன பண்ணுது, என்னுடைய படங்கள் எல்லாம் மறைஞ்சிடுது, சரிங்களா? இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், குரூப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த படத்தை என்னுடைய கஸ்டமர் சொல்கிறாரு, சார் இந்த படத்தை கொஞ்சம் நீங்கள் இந்த ஸ்பாட்டன்ஸ் அப்படிங்கக்கூடாத படத்தை கொஞ்சம் இந்த பக்கம் நகட்டுங்க சார், இந்த படங்களை கொஞ்சம் சின்னது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். ரைட் கிளிக் பண்ணி பிக்சர் அப்படிங்கக்கூடிய குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T அப்படிங்கிறத போட்டால் டிரான்ஸ்ஃபார்ம் வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், லைட்டாக சுருக்கிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நகட்டி வச்சுக்கலாம். குரூப்புங்கிறது ஃபுல் பிக்சருக்கும் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இந்த ஒரு லைன் ஒரு குரூப்பு, இந்த லைன் செகண்ட் குரூப்பு, இந்த லைன் தேர்ட் குரூப்பு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து குரூப் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இதில் இந்த படத்தை கொஞ்சம் நான் சுருக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த படத்தை நான் என்ன பண்ணுவேன், Ctrl+T கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக சுருக்கிக்கிடலாம். ஆனால் செலக்ட் பண்ணுறது பிக்சர் அப்படிங்கக்கூடியதை செலக்ட் பண்ணக்கூடாது. ரைட் கிளிக் பண்ணி செகண்டில் இருக்கக்கூடிய லேயர் 83 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த படம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த படத்தை நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணுவேன், இப்போ பெருசாக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியறதுக்காண்டி பெருசாக்கிட்டேன்னு வச்சுங்களேன். திரும்ப இப்போ டோட்டல் படத்தையும் நம்ம சுருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா திரும்ப ரைட் கிளிக் பண்ணி பிக்சர் குரூப்பை செலக்ட் பண்ணுவேன். குரூப்பை செலக்ட் பண்ணும்போது நாம் சங்கிலி அப்படிங்கிறது போட தேவையில்லை. குரூப் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் அந்த படமும் மூவ் ஆகும். தனியாக ஒரு படத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த படத்தை ரைட் கிளிக் பண்ணி அந்த லேயரை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மெத்தட் மூலமாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஏதாட்டும் சேஞ்ச் பண்ணனா கூட குரூப் ஐக்கானை வச்சு மறைச்சிட்டு இங்கே என்னென்ன இருக்கோ ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய அந்த குரூப் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப் ஐக்கானை கிளிக் பண்ணி கூட அந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா நான் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் பாருங்கள், இப்போ எனேபிள் பண்ணிப்பேன். சரி, இது வந்து நீங்கள் வந்து குரூப் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் இதில் வந்து எப்படி இப்போ ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி காமிச்சிட்டிங்க. இதில் பார்த்தீங்கன்னா குரூப் வந்து பண்ணலை. ரைட் கிளிக் பண்ணாலே இந்த லேயர் தான் காட்டுது, குரூப் எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி தனியாக இருக்க படங்களை எப்படி குரூப் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி குரூப் பண்ணுவீங்கன்னு நீங்கள் கேட்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் வந்து இப்போ பிக்சரை வைக்கும்போதே குரூப் பண்ணிடுவீங்களா, இல்லைனா உங்கள் ஒர்க்கு அதாவது இந்த டிசைனிங் வந்து முடிஞ்சிச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் குரூப் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிசைனிங்க்கு தேவையான பிக்சர்லாம் வச்சு நான் வந்து அடுக்கி முடிச்சிடுவேன். என்னென்ன சைஸில் வேணுமோ எல்லா பிக்சரையும் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குரூப் பண்ணிடுவேன். அப்போ குரூப் பண்ணும்போது பிக்சர் முதல்ல குரூப் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ஏதாட்டும் ஒரு சில பிக்சர் விட்டுச்சு அப்படின்னா நாம் வந்து அதை வந்து பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணும்போது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஒர்க் முடிஞ்சுட்டு குரூப் பண்ண போகிறேன். குரூப் பண்ணுறதுக்கு இதில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா, இது சிசி வெர்ஷன். இந்த டாப்பில் லேயர் பேனில் டாப்பில் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து லேயர் அப்படிங்கிறது மட்டும் காட்டும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லேயராக என்னென்ன இருக்குது இந்த இடத்துல பாருங்களேன், லேயராக என்னென்ன இருக்கோ அது மட்டும்தான் காட்டும், வேறு எதுவுமே காட்டாது. அடுத்து பாருங்களேன், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் சரிங்களா. என்னென்னா இதில் இப்போ ஒரு கர்வ்ஸ் அப்படி இல்லைன்னா லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல அதை அப்ளை பண்ணால் அது மட்டும்தான் தெரியும். அது போக அடுத்து டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா, இது வந்து நம்ம டிசைனிங்கில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த எழுத்தை மறைக்கிறோம் பாருங்களேன், எழுத்து எல்லாம் மறையும் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இந்த எழுத்துக்கெல்லாம் மறைக்கிறோம் பாருங்கள், எழுத்து எல்லாம் இந்த மேலே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு மறையுது. இது எல்லாமே என்னென்னா இந்த எழுத்துக்கள் டெக்ஸ்ட்டு என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை மட்டும் தனியாக பிரித்து காட்டும். இது ஒரு ஃபில்ட்ரு மாதிரி. அதுக்கப்புறம் இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேப் ஐக்கான். ஷேப் என்னென்ன இருக்கோ அதுதான் வரும். ரெக்டாங்குலர் ஷேப் பார்த்துருப்பீங்க, இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேப் எங்கெல்லாம் இருக்கோ அது மட்டும் காட்டும். ஷேப் இதில் நான் வந்து கொடுக்கல சரிங்களா. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பாருங்கள், இது வந்து இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஃபைல். நான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக அந்த லைட் எஃபெக்ட் மட்டும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் வச்சுருக்கேன் சரிங்களா. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போது நான் வந்து இந்த பிக்சரை மட்டும் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் எனக்கு என்னென்னா என்னுடைய இந்த டிசைனிங்கில் இமேஜாக எது எது இருக்கோ அது மட்டும் காட்டும். இப்போ நான் கீழே அப்படியே ரோல் பண்ணிட்டு வரேன், எனக்கு பிக்சர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறேன். இது வந்து கீழே பேக்ரவுண்ட் இருக்கா, பேக்ரவுண்டுக்கு மேலே கொஞ்சம் ரோல் பண்ணிட்டு வரேன். இந்த இடத்துல எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தில் ஹேர் டீட்டெயில் இங்கே இருக்கா, இங்கே ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பையாக ரோல் பண்ணிட்டு வரேன். இடையில வேறு எந்த லேயரும் இல்லை சரிங்களா. என்னுடைய பிக்சர் மட்டும்தான் இருக்குது. இந்த குரூப் சிங்கிள் பிக்சர் வச்சுருக்க மட்டும் ஒரு பிக்சராக எனக்கு காட்டிக்கிட்டே இருக்குது. அப்படியே பையாக வரேன் சரிங்களா. மேலே பாருங்கள், இன்னும் இந்த இடத்துல பாருங்களேன், இதுக்கு இடையில ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகிருக்கு டேட்டு. நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே ஒரு டச் பண்ணிடுறேன். ஃபுல்லாக கீழேருந்து இங்கே வரைக்கும் மார்க் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி இதை ஒரு மார்க் பண்ணுறேன். ஏன்னா இது நம்மளுக்கு வேணாம், இதுதான் வேணும். அதுக்கடுத்து மேலே எதுவும் பிக்சர் இருக்கான்னு பார்க்கலாம். இன்னொரு பிக்சர் இதையும் கிளிக் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் T போட்டு நான் அந்த மாதிரி நகட்டினா எனக்கு என்ன ஆகுது, எல்லாம் நகருது. இப்போது இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த குரூப் ஐக்கான் இருக்கா, ஒரு கிளிக் பண்ணுறேன். குரூப் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டேன், எனக்கு குரூப் ஆகிடுச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி குரூப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி குரூப் 1 அப்படின்றக்க அதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் T கொடுத்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு எல்லாம் செலக்ட் ஆகும். ஆனால் இதில் வந்து குரூப் பண்ணிட்டேன், பட் எனக்கு குரூப் காட்டலை. என்ன காரணம் அப்படின்னா, நாம் மேலே வியூ மோடு ஃபில்டர் என்ன வச்சுருக்கோம், பிக்சர் அப்படிங்கக்கூடிய ஃபில்டர் வச்சுருக்கோம். அதை அப்படியே ஒரு கிளிக் பண்ணி எடுத்து விட்டுட்டோம்னா இங்கே அழகாக நம்மளுக்கு குரூப் காட்டுது பாருங்களேன், ஈஸியாக குரூப் ஆயிடுச்சு. ஒரு வேளை இதோட நேம் மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், பாய்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இதில் ரைட் கிளிக் பண்ணி பாய்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா எனக்கு வந்துடும். ஸோ பிக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு குழம்பி கிடக்கு. இப்போ நான் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ குரூப்பை பாருங்கள், கரெக்டாக இருக்குது சரிங்களா. சில நேரங்களில் இந்த மாதிரி நான் வந்து சங்கிலி போடாமல் வச்சுருக்கேன் சரிங்களா. குரூப் வந்து இந்த இதை குரூப் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சங்கிலி போடலை. நான் சும்மா அப்படியே ட்ராக் பண்ணால் என்ன பண்ணும், இந்த மாதிரி வரத்தான் செய்யும். ஒரு வேளை நீங்கள் நகட்டினதும் உங்களுக்கு வந்து நகட்டுறதும் நகராமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த குரூப்பில் இருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய லேயர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் அமைக்கி செலக்ட் பண்ணிவிட்டு சங்கிலியை போட்டு விட்ருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ட்ராக் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த மாதிரி குரூப்பாக தான் வரும் சரிங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு. இது மூலமாக நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய பிக்சர் எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரிச்சுப்பேன் சரிங்களா. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 10க்கு 30 அப்படிங்கக்கூடிய இந்த டிசைனிங் எடுக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் டைப்பிங் பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே எஸ்ஆர் அப்படிங்கக்கூடிய ஃபாண்டில் நான் வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு எஸ்ஆர் ஃபாண்ட் இல்லைன்னா செந்தமிழ் RGB நீங்கள் எந்த தமிழ் ஃபாண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபாண்டுக்கு இந்த எழுத்துக்களை மாற்றிக்கலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பிக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிக்சர்ஸுமே நீங்கள் வந்து உங்கள் பிக்சர்ஸை எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைனிங் வரும். நான் இதில் என்னுடைய பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் பிக்சர் தான்.
நான் எனக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அடுக்கியிருக்கேன். நீங்களும் அதே போல் உங்கள் பிக்சர்ஸை எந்த மாதிரி அடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பிக்சர் பார்த்தீங்கன்னா அமையும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு படம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு படம். நான் வச்சுருக்கிறது எவ்வளோ வச்சுருக்கேன்னா சிம்பிளாக வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃபுல் இமேஜ் எனக்கு இல்லை. இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் இமேஜ் இல்லை. சரிங்களா? ஒரு படம் வந்து பெருசாகவும் ஒரு படம் சின்னதாகவும் வைக்கிறத விட சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த படம் பாருங்கள், இது ஒரிஜினல் படம். சரிங்களா? நம்ம வந்து கீழே வரைக்கும் கூட வைக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அதே போல் படம் நம்மளுக்கு அமையலை. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், எல்லார் படத்தையும் ஈவனாக என்ன பண்ணியிருக்கேன்னா எரேசர் எடுத்து அவுட்டரில் மட்டும் இந்த யூ ஷேப்பில் வந்து எரேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது மூலமாக எனக்கு வந்து எல்லா படமும் ஈவனாக தெரியுது. சரிங்களா? இந்த ஃபைலோட லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 7.0ல் நம்ம சொல்லிடலாம். இப்போ 7.0 ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெக்டாங்குலரு கலரை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு டெமோக்காண்டி சொல்கிறேன். ஒரு ரெக்டாங்குலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம், ஒரு சர்க்கிளு, இன்னும் பார்த்தீங்கன்னா வேறு இந்த ஒரு டிசைன். இந்த நான் 3 டிசைன் பண்ணியிருக்கேன்னா இந்த 3ஐயும் இப்போ நான் குரூப் பண்ணணும்னு வச்சுங்களேன். இந்த 3ஐயும் சங்கிலி போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரூப் ஐக்கான் இருக்கா, இதை ஒரு கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி நம்மளுக்கு குரூப் வந்து விழுந்துடும். ஆனால் இந்த குரூப் ஐக்கான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், 7.0ல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விழாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு லேயராக இந்த மாதிரி மூவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம இந்த லேயர் அப்படியே மூவ் பண்ணி இந்த நியூ செட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டு உள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி இருக்கும். இந்த செட்டுன்னா எழுத்து மேலே வைக்க உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அது மேலே வச்சு அப்படியே விட்டால் போதும். இதே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து மேலே வச்சு விடுறேன். இங்கே பாருங்கள், எழுத்து மேலே அப்படியே ட்ராக் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்மளுக்கு குரூப் ஆகிருக்கும். சரிங்களா? 7.0ல் நீங்கள் இந்த மாதிரி தான் குரூப் பண்ணுற மாதிரி இருக்கும். CS3 CS6 மற்ற ஃபோட்டோஷாப்லலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணாலே போதும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா குரூப் ஆகிடுச்சு. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த PHP ஃபைல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 7.0ல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறது தெரியலை. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,